Hey guys, welcome back to my channel. This is reshmanrj. ஒரு 2 minutes wait பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். நான் வந்து உன் வீடியோவை எடுப்பேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. Hey One eternity later. Hey guys, welcome back to my channel. This is reshmanrj. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, so coming August 20 வந்து என்னோட 25th birthday. 25th birthdayனால எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கும். ஒரு silver jubilee birthday அப்படினு கூட நம்மளா சொல்லலாம். நாங்க வந்து என் பர்த்டேக்கு ஒரு ஷார்ட் ட்ரிப் தாங்க பிளான் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து என் பர்த்டேக்கு நான் போட்டுக்கிற ட்ரெஸ் தாங்க போய் பர்ச்சேஸ் பண்ண போறோம். So 25th birthday அப்படிங்கிறதுனால ஸ்பெஷலா ஏதாவது ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். So நான் வந்து இன்னைக்கு திருச்சியில தான் பர்ச்சேஸ் பண்ண போறேன். பட் என்ன ஷாப்ல வாங்கலாம், எந்த மாதிரியான ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு இன்னும் முடிவு பண்ணலைங்க. ஸோ அங்கே போய் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே விட்டாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஷாப்பிங் பிளாக் தாங்க பார்க்க போறீங்க. அதுவும் இது ஆடி மந்த் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி முக்காவாசியான ஷாப்ல வந்து நிறைய ஆடி ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. சரி 2-3 ட்ரெஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த ஷாப்பிங் பிளாக் வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த ஷாப்புக்கு போகிறோம், அங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ நான் வந்து இப்போ திருச்சிக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டேன். என் பையனும் என் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு நம்ம திருச்சிக்கு கிளம்ப வேண்டியது. எங்கள் வீட்டில் வந்து இட்லி, சாம்பார், சட்னின்னு எல்லாமே இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம பெரம்பலூர்லேருந்து திருச்சி வந்து நம்ம வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்லேயே போயிடலாங்க. அதுவும் ஃபுல்லாக என்ஹெச் அப்படிங்கிறதுனால ரொம்பவே சீக்கிரம் போயிடலாம். ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து மோஸ்ட்லி திருச்சி போயிடுவோம். நாங்கள் வந்து ஒரு 11:30க்கெலாம் திருச்சி ரீச் ஆகிட்டோங்க. ஸோ எங்கே ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸுக்கும் போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அடிக்கடி அங்கே தான் போகிறேன். ஸோ இந்த தடவை புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் சைடு தாங்க வந்திருக்கோம். திருச்சியில் வெஸ்ட் சைடு இருக்கா அப்படின்னே வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். எனக்கு ஷாப்பிங் பண்றதை விட நித்துனை வச்சுக்கிட்டு நம்ம ஷாப்பிங் பண்றது தாங்க ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஸோ இந்த திருச்சி வெஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் எதிர்பார்த்ததை விட கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே சீப்பாக இருந்துச்சுங்க. எல்லாமே மோஸ்ட்லி 999க்கு கீழே தான் இருந்துச்சு. பட் இங்கே அடல்ட்ஸை விட குழந்தைங்களுக்கு நிறையவே கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. அந்த எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா செமையா இருந்துச்சுங்க. நான் வந்து எப்போதும் போல நம்ம வெஸ்டர்ன்லேயே போயிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். ஸோ ஆஸ் யூஷுவல் மேக்ஸியே எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மேக்ஸி தான் பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கூட திட்டினாங்க, எத்தனை மேக்ஸி தான் நீ எடுப்ப அப்படின்னு. பட் நமக்கு வந்து கம்ஃபர்ட்டே அந்த மேக்ஸி தாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் ஃப்ளோரல் மேக்ஸி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து 1299 rupees. எனக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் வந்து இந்த எல்லோ டாட்டட் மேக்ஸி ட்ரை பண்ணேன். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நைட் ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இது வந்து 999 rupees. நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் ஆங்கிள் லென்த் மேக்ஸி போட்டு பார்த்தேன். இது வந்து கலர் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என்கிட்ட இந்த மாதிரி டைப்பே இல்லை அப்படிங்கிறதுனால தான் இதை நான் பிக் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 699. ஸோ இந்த 3 மேக்ஸில நான் எந்த மேக்ஸி வாங்கியிருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நித்தனுக்கு வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. 2 ஷர்ட்ஸ் வந்து 600 அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. சரி அவனுக்கு கொஞ்சம் ஷர்ட், டிஷர்ட்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நீங்க திருச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வெஸ்ட் சைட் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்பவே சீப்பா இருக்கு. அண்ட் இதுல எனக்கு பிடிச்சதே வந்து அவங்க ட்ரெஸ்ஸை தாண்டி செப்பல்ஸ் தாங்க. செப்பல்ஸ் வந்து செம்ம நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்லை நகருக்கு தாங்க. ஏன்னா நம்ம தில்லை நகருக்குள்ளே போனாலே A to Z எல்லாமே வாங்கிடலாம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல் தான். நான் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்ஸி, அவன்லாம் பார்க்க வந்தேங்க ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களா அப்படின்னு. பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லை. சரி ஓகே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. நம்ம வெஸ்ட் சைட் ரிலையன்ஸ் டிஜிட்டல்லாம் போயிட்டு வந்ததுக்கே வந்து 1:30 ஆயிடுச்சு டைம். சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னைக்கு தில்லை நகர்ல இருக்கிற சிபோ கான்டினென்டல் ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்கோம். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ங்க. நான் ஆல்ரெடி இங்கே 2 தடவை சாப்பிட்ருக்கேன். எனக்கு அவங்களோட டேஸ்ட்டும் பிடிக்கும் அண்ட் ஆம்பியன்ஸும் பிடிக்கும். பட் என்ன ஒன்று அப்படின்னா வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க. ஒரு 20-25 மினிட்ஸ் காணதுக்கு அப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், அப்புறம் வந்து சிக்கன் பர்கர்,
அப்புறம் சிக்கன் ஸ்டேக் வித் மஷ்ரூம் சாஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். நித்தனுக்கு வந்து சிக்கன்னா ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ தான் பழக ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே அவனுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிக்கன் ரைஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தான். நாங்களும் எல்லாம் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த டெசர்ட்டோட நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் சைடில் எடுத்த ட்ரெஸ் அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை, ரொம்பவே ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி இருக்குது, பர்த்டேக்கு போடுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஸ்ரீ நக்கோடா தான் போனோம். இந்த ஸ்ரீ நக்கோடாவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்புங்க. இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே வச்சிருக்க ட்ரெஸ் வந்து வேற எங்கேயுமே நமக்கு கிடைக்காது, அந்த அளவுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும் ட்ரெஸ்லாம். இங்கே வந்து ஆக்சுவலி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அலௌட் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ நான் வந்து 2 ட்ரெஸ் இங்கே ட்ரையல் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒயிட் அனார்கலி ட்ரெஸ் தான் ட்ரை பண்ணேன். இந்த ட்ரெஸ்ல வந்து ஃபுல்லாகவே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பீச் கலர் பார்ட்டி வேர் ட்ரெஸ் ட்ரை பண்ணேன். இந்த மாடல் வந்து என்கிட்ட இல்லாத ஒரு மாடல், ஸோ அதனால இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த 2 ட்ரெஸ்லையுமே நான் எந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக வந்து ஸ்ரீ நக்கோடாக்கு பக்கத்துலேயே வந்து பேசிக்ஸ் இருந்துச்சு, அதில் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ பெரம்பலூர் போகும்போது டைம் ஒரு 4 o'clock ஆயிடுச்சு. நித்தன் வந்து தூங்கிட்டான். ஒரு 5 o'clockலாம் நாங்கள் பெரம்பலூர் ரீச் ஆகிட்டோம். திருச்சிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து டைம் வந்து ஒரு 5:30 ஆகுது. ஸோ நான் என்னென்ன இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன ட்ரெஸ்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ரீ நக்கோடாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்ரீ நக்கோடாவில் தான் வந்து என்னோட பர்த்டே ட்ரெஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட பர்த்டே ட்ரெஸ் வந்து பிங்க் தாங்க. நிறைய பேர் வந்து என்ன கெஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பட் நான் வாங்கினது வந்து இந்த பிங்க் பார்ட்டி வேர் ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸே வந்து என்கிட்ட கிடையாதுங்க. அனார்கலி டைப்பில் கிராண்டாக தான் சுடி வச்சுருக்கேன், பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,490 rupees. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு வந்து 4,000 வந்து ஒரு பிட் காஸ்ட்லி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இந்த ட்ரெஸ் வாங்கிட்டேன். பையனுக்கு 2 ட்ரெஸ் வாங்கினோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீ நக்கோடாலேருந்து தான் வாங்கினோம். இது வந்து எனக்கு மேட்சாக அவன் அன்னைக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட் வித் பேண்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 900 rupees. ஸோ 900க்கு வந்து இது சூப்பராகவே இருக்குது. மொத்தமாக சேர்த்து எனக்கு ஒரு 5,000 கிட்ட வந்துச்சு ஸ்ரீ நக்கோடாவில். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்ஸில் என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஷர்ட் எடுத்தோம். இது எல்லாமே இந்த மோஸ்ட்லி பிங்க் கலர் பேட்டர்ன்லேயே வரும். ஸோ அன்னைக்கு பர்த்டேக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்தோம். பேக்கில் தான் வந்து வெஸ்ட் சைடில் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிற ட்ரெஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என் பையனுக்கு வாங்கினதே காட்டுறேன். என் பையனுக்கு வந்து 2 டிஷர்ட் வாங்கினோங்க, ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 599. ஸோ ஈச் வந்து ஒரு 300 கிட்ட வருது. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. 300க்கு இந்த டிஷர்ட் ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து இந்த ஷர்ட் ஒன்று வாங்கினேன் என் பையனுக்கு. இது வந்து எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஆனால் இந்த ஷர்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 599, 600. பட் இது வந்து அவனுக்கு போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே இந்த ஷர்ட் நான் எடுத்துட்டேன். எனக்கு என்ன ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் மேக்ஸி தான். ஆக்சுவலி எனக்கு அந்த எல்லோ மேக்ஸியுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. பட் ஃபிட்டிங் வைஸ் வந்து இந்த ஒயிட் தான் எனக்கு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் இந்த ஒயிட் மேக்ஸி எடுத்துட்டேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1,800. ஆஃபர் போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1,299. மோஸ்ட்லி ஒயிட் கலர் நம்ம போட்டாலே வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். பட் இந்த ட்ரெஸ் வந்து அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லைங்க. ஸோ அதனால தான் மெயினாக நான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2,500 சம்திங் வந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, என்னோட பர்த்டே ஷாப்பிங் ஓவர் ஆயிடுச்சு. அண்ட் என் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் எங்கே போக போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அடுத்த vlogல பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.